வணக்கம். இளையனப் அகாடமியிலிருந்து நான் சதீஷ்குமார். டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? காலமும், வேலையும். அது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதில ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பேசிக்கான சம்ஸ் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இனி வரப்போற வீடியோல பேசிக்கான சம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பேசிக்கான சம்ஸ் தான். ஆனா இதிலேயே நம்ம சில டைம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தப்பு பண்ணிடுறோம். சரிங்களா? பாருங்க. ஏ என்ற ஒரு நபர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி 20 நாட்களில் முடிக்கிறார் எனில், இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன? அது நமக்கு பேசிக்கா தெரியறது தான். அப்போ ஒரு நாள் வேலை 1/A உடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா, 1/10 எழுதிக்குவோம். அதே மாரி B உடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா, 1/20. அப்ப இருவரும் சேர்ந்து அப்படிங்கும் பொழுது 1/A + B = 1/10 + 1/20ன்னு எழுதிடலாம். இப்ப நீங்க இத எல்சிஎம் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா, இங்க 20 இருக்கு. அப்ப இங்க 2 ஆல இன்டு பண்ணா 20 வந்துருமா? அப்ப டினாமினேட்டர் சேம் ஆயிரும். அப்ப அதனால 2 ஆல கூட இன்டு பண்ணிடலாம். 2 ஆல இன்டு பண்ணோம் அப்படின்னா, 2/20 பிளஸ் இங்க என்ன ஆகும்? 1 அப்படியே வரும். அப்போ 1/20. அப்ப என்ன வரும்? 3/20 டேஸ் அப்படின்னு தான் எழுத முடியும். ஏன்னா, இத நம்ம வேற எதுனாலயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. 20/3ன்னு தான் எழுத முடியும். சரிங்களா? இப்ப இதுக்கே வந்து இந்த நாம இந்த நாமளே எழுதின சம் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கு? இப்ப சப்போஸ் இத வந்து 20 ஆவும், இந்த நம்பர்ஸ 20 ஆவும், 30 ஆவும் மாத்தி பார்ப்போம். என்ன வருது அப்படின்னா, கொஞ்சம் கரெக்ட்டா வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆகும்? 1/20 பிளஸ் 1/30. அப்ப இது வந்து கிராஸ் மல்டிப்ளையும் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 வரும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தோம்னா 60 வரும். அப்ப இத 3 ஆல இன்டு பண்ணணும். அப்ப இத 2 ஆல இன்டு பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? 3 ஆல 2 ஆல இன்டு பண்ணா 5/60 வருது. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 இங்க 4 5 5 மீதி 2 5 10. அப்ப 1/12ன்னு வரும். அப்ப 12 டேஸ் அப்படின்னு வந்துரும். சரிங்களா? இப்ப இங்க நம்பர் மாத்துனா கரெக்ட்டா வரும். நம்ம முதல் எடுத்த நம்பர் கரெக்ட்டா வரல. முதல் எடுத்த நம்பர் கரெக்ட்டா வரலைனாலும் இந்த மாரியும் குடுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி மேக்ஸிமம் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரியும் குடுத்தாலும் நம்ம அப்படியே ஆன்ஸர் எழுத வேண்டியது தான். இல்ல அப்படின்னா, இத வந்து மறுபடியும் திருப்பி அடிச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஆ 6.66 வரும்னு நெனைக்கிறேன். 6.66 அப்படி வரும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இந்த நம்பரையே வச்சுக்குவோம். 20, 30ன்னே வச்சுக்குவோம். அப்ப 20, 30 வச்சோம் அப்படின்னா, நமக்கு அதுல 12 டேஸ் வருது. அதாவது இந்த 1/A + 1/B அப்படி போட்டோம் அப்படின்னா, அப்ப A + B அப்படின்னு போடும்பொழுது இந்த மாரி வருது. இது 1/A + 1/B. 1/Aன்னு என்ன எழுதிட்டோம், 1/Bன்னு என்ன எழுதிட்டோம். 2யும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு இங்க டினாமினேட்டர் சேமா இல்ல. அப்ப எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா 60. 60 வருது. 60 மேல வந்து இத 3 ஆல இன்டு பண்ணணும். இத 2 ஆல இன்டு பண்ணணும். இன்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 டேஸ் வருது. இதுவே நம்ம வேற மாதிரி எப்படி போடலாம்னு சொல்லியிருந்தோம்? A இன்டு B டிவைடட் பை A பிளஸ் Bன்னு சொல்லியிருந்தோம். ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னா A இன்டு B ஈக்குவல் டு A பிளஸ் Bன்னு சொல்லியிருந்தோம். அப்ப என்ன ஆகும்? A B என்னது? 20, 30 அப்படியே இருக்கட்டும். A பிளஸ் B அப்படின்னா 20, 30 ஆட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 50. 50 வருதா? சரிங்களா? இங்க குடுத்திருக்கிற இதே நம்பர் தான். இது A, இது B அவ்வளோதான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிடலாம்? 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 4 5 இங்க 4 5 20. அப்ப 4 3 12 12 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இந்த மாரி போட்டோம் அப்படின்னா. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே இப்ப இத எந்த நம்பர் வேணாலும் மாத்தி குடுக்கலாம். A, B சரிங்களா? அப்படின்ட்டு. இப்ப இங்க பாருங்க 2வது சம் பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பர். A மற்றும் B இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் முடிப்பர். எனில் B மட்டும் தனியே அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, A ஒரு வேலைய செய்றாரு, B ஒரு வேலைய செய்றாரு. 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு எத்தன நாள் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, A ஒரு வேலைய இத்தன நாள்ல முடிப்பார். 2 பேர் Aவும் Bயும் சேர்ந்து இத்தன நாள்ல முடிப்பாங்க. அப்ப B மட்டும் தனியா செஞ்சிருந்தா எத்தன நாள்ல முடிப்பாங்க? அது அங்க Bயா குடுக்கலாம். இல்ல அப்டின்னா ஏ ஏவா மாத்தி கூட குடுக்கலாம். சரிங்களா? இது எப்படி போடுறது அப்டின்னா, இதுவும் அதே மாரி தான். சரிங்களா? இது இந்த மெத்தட்லயே போடுவோம். அது இதுக்கானது என்ன அப்டின்னா, A இன்டு BA தான். ஆனா இங்க மட்டும் என்ன ஆயிரும்னா, A மைனஸ் B அப்டின்னு சொல்லி வந்துரும். சரிங்களா? A இன்டு BA தான். ஆனா இங்க போடும்பொழுது மட்டும் A மைனஸ் B அப்டின்னு சொல்லி வந்துரும். அப்ப அது என்னன்னு பாருங்க. 8 இன்டு 6ஆ டிவைடட் பை அப்ப 8 மைனஸ் 6 8 மைனஸ் 6 ஏன்னா A மைனஸ் B அப்படிங்கும்போது 8 மைனஸ் 6 அப்ப 8 இன்டு 6 அப்படியே இருக்கட்டும். 8 மைனஸ் 6ங்கும் பொழுது இங்க
2 வந்துரும். அப்போ 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இங்க 4 2 8. அப்ப 24 டேஸ். 24 டேஸ். இந்த கொஸ்டின பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்ப ஏ என்பவர் ஒரு வேலையை அப்படின்னு குடுக்கலாம். இங்க அதே வந்து பி என்பவர்ன்னு மாத்தி குடுத்துட்டு கூட, இங்க என்ன கேட்கலாம், ஏ மட்டும் தனியா அந்த வேலைய முடிக்க எவ்வளவு நாள்? எப்படி கேட்டிருந்தாலும் சரி. இந்த மாதிரி தான். சரிங்களா? இந்த மாரி சேர்த்து கேட்டிருந்தா இந்த மாரி, இல்ல தனியா கேட்டாங்கன்னா இந்த மாரி. சரிங்களா? மறுபடியும் வந்து இனி அடுத்தடுத்த பார்ட்ல வந்து இன்னும் வேற மாரியான சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல